ஓகே. ஸோ நம்ம நேற்று என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வர்ச்சுவல் மிஷினுடைய ஓவர்வியூ டேப் ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஓவர்வியூவில் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி அதில் என்னென்ன லெஃப்ட் அவுட் ஆகிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் இஸ் ரெடி எப்படின்னா அந்த ஏஜென்ட் வந்து அந்த விஎம்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு ரெடி ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் வந்து அதில் மானிட்டரிங் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. இந்த மானிட்டரிங் டேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே வந்து இது செக் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து இதனுடைய அவைலபிலிட்டி, இது வந்து எவ்வளோ சிபியு யூசேஜஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்க் யூசேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம செப்பரேட்டாக வந்து மானிட்டரிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மானிட்டரிங் டேப்பில் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து மானிட்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய அவைலபிலிட்டி, அப்புறம் அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய சிபியு எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, மெமரி எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணு. இப்போ நம்ம நார்மலாக நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு எவ்வளோ மெமரி ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதே இதுதான் இங்கே விர்ச்சுவல் மிஷினில் மானிட்டரிங்கில் போய்ட்டு எவ்வளோ சிபியு ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ மெமரி ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் யூஸ் ஆகிடுச்சு, அப்புறம் விஎம் உடைய அவைலபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம மானிட்டரிங் செஷனில் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேப்பபிலிட்டிஸ். ஸோ கேப்பபிலிட்டிஸில் வந்து எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த கேப்பபிலிட்டிஸில் எல்லாம் வந்து நம்ம விஎம் டிப்ளாய் பண்ணுறப்போ பார்த்துருப்போம், பேக்கப்பு, ஆட்டோ ஷட் டவுன் இந்த மாதிரி. ஸோ இந்த பேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், இதையுமே நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. டுட்டோரியல் வந்து இதையும் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாமே ஜஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்டு டாக்குமெண்ட் மாதிரி இது கொடுத்துருப்பாங்க ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஓவர்வியூவில் ப்ராப்பர்ட்டிஸ், மானிட்டரிங், இந்த ரெண்டு தான் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓவர்வியூவில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடுங்க. ஓகே, ஆக்டிவிட்டி லாக்ஸ் நீங்கள் நேற்று சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட், குட். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி லாக்ஸ்னால் என்ன, இந்த விர்ச்சுவல் மிஷினில் என்னென்ன நடக்குது, எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த லாக்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நம்மளுக்கு இங்கே காட்டிடும். நம்மளுக்கு வேணுங்கிற டைமிங்கில் இதை ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ். இந்த பர்டிகுலர் விஎம்மில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணக்கூடியது தான் அந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐஏஎம். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்போம் எப்படி ரோல் அசைன் பண்ணுறது, என்ன ரோல் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே தான் இங்கேவும், இது இந்த விர்ச்சுவல் மிஷினும் ஒரு ரிசோர்ஸ் தான். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினில் நம்மளுடைய ஆக்சஸ் என்ன, நம்மளுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட்டு இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஜாப் ஃபங்க்ஷன் ரோல்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், ஜாப் ஃபங்க்ஷன் ரோல்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ரோல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அவங்களால இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். அவங்களுடைய ஆக்சஸ் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஐஏஎம் ரோல் வந்து, ஐஏஎம் டேப் வந்து எல்லா ரிசோர்ஸஸ்லையும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி டேக் வேல்யூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அது என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சாரி, என்ன யூசேஜஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக ஒரு டேக் வேல்யூ தான். ஸோ அது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ப்ராஜெக்டில் இங்கே எல்லா டேக் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஓனர் யார், என்ன ப்ராஜெக்ட்டு, என்ன என்வாயர்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டாக, டெஸ்டிங்காக, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டயக்னோஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து இப்போதைக்கு நீங்கள் இதை இக்னோர் பண்ணிடுங்க. இதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கலாம் இந்த டயக்னோஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓவர்வியூக்கு அப்புறமா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு சப் ஆப்ஷன் இருக்குது. மெயின் ஆப்ஷன் கீழே ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இது நம்ம நேற்று பார்த்தோம். இந்த கனெக்ட்டுங்கிற ஆப்ஷனை வச்சு தான் நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினையே கனெக்ட் பண்ணுவோம்.
ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே, ஒரு ப்ரொஃபஷனல் வே டு கனெக்ட் தி அஜூர் வர்ச்சுவல் மிஷின். ஸோ இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும், போர்ட் நம்பர் 338 எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், நேட்டிவ் ஆர்டிபிங்கிறத டவுன்லோட் பண்ணி இது வழியாக நம்ம ஆர்டிபி கனெக்ஷன் எடுக்கணும். இப்போ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட்ஸில், நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட்ஸில் இந்த மாதிரி ஒரு அஜூர் சிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது வழியாக நம்ம டைரெக்டாக அந்த விஎம்ஐ கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த விஎம்ஐ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விஎம்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த விஎம்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த பேஸ்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட் இது வந்து. ஸோ இந்த பேஸ்டின் ஹோஸ்ட், இதுக்கு வந்து பேஸ்டின் ஹோஸ்ட்னு வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பேஸ்டின் ஹோஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போது ஒரு வேளை இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து ஆர்டிபி ஒர்க் ஆகலை, அதாவது பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் செட் பண்ணலை அப்படின்னா, இருந்தாலும் இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பேஸ்டின் ஹோஸ்ட்டை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே கனெக்டில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காட்டும் பேஸ்டின் ஹோஸ்ட் வழியாக கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டுன்னு. ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறதுனால நம்மளால் இப்போ அதை டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஓவர் வியூவில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்டின் இங்கே இருக்கும், கனெக்ட் வயா பேஸ்டின் அப்படின்றது மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பப்ளிக் ஐபி செட் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் என்னுடைய விர்ச்சுவல் மிஷினை நான் ஆர்டிபி எடுத்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிபி எடுக்க முடியல, இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பப்ளிக் ஐபியை நீங்கள் ஆர்டிபி எடுத்து பார்க்குறீங்க, எடுக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த விஎம் வந்து ஸ்டக் ஆகி நிற்குது. அப்போது நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் வே இருக்கும் பார்த்தீங்களா? எப்போவுமே வந்து எந்த ஒரு இது இருந்தாலும் அது கண்டிப்பாக ஆல்டர்னேட் வே இருக்கும். இப்போ மொபைல் இருக்குது அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா பின் நம்பர்லேயே பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கீங்க, ஃபேஸ் லாக்கில் போடுவீங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டில் போடுவீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் இருக்கும் ஒரு மொபைலுக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி லேப்டாப்பில். ஸோ அதே மாதிரி தான் இங்கே விர்ச்சுவல் மிஷினில் ஒரு வேளை ஆர்டிபி நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த பேஸ்டின் ஹோஸ்ட் வழியாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த விஎம்ஐ ரிமோட் எடுக்கலாம். அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஓவர் வியூவில் கனெக்ட் வயா பேஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே இந்த கனெக்ட் வயா பேஸ்டின் ஹோஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ரௌசரில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு புது டேப் ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்துடும் விர்ச்சுவல் மிஷின், நம்மளுக்கு அப்படியே இங்கே ப்ரௌசர்லேயே வந்துடும். ஸோ நம்ம ப்ரௌசர் வழியாக விர்ச்சுவல் மிஷினை லாகின் பண்ணலாம். அதுதான் அந்த பேஸ்டின் ஹோஸ்டுடைய ஒரு ஃபியூச்சர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அஜூர் பேஸ்டின் ஹோஸ்ட் ப்ரொடெக்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் பை ப்ரொவைடிங் அ லைட் வெயிட் அண்ட் ப்ரௌசர் பேஸ்ட் கனெக்டிவிட்டி வித்தவுட் நீட் டு எக்ஸ்போஸ் த்ரூ தி பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரௌசர் வழியாக நீங்கள் விஎம் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேஸ்டின் ஹோஸ்ட்னால் என்னன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சர்வீஸ் தான். ஒரு வேளை நீங்கள் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணலை அப்படின்னா ப்ரௌசர் வழியாக நம்ம விஎம்ஐ அக்சஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து நீங்கள் இங்கே போயிட்டு எம்எஸ்டிசி போட்டு ஆர்டிபி எடுக்கிறீங்களோ, இங்கே போய்ட்டு ஆர்டிபியில் போய்ட்டு அந்த விஎம் ஐபி கொடுத்து கனெக்ட் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. இது வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வழியாக அக்சஸ் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் இந்த பப்ளிக் ஐபி அசைன் பண்ணலை அப்படின்னா, பட் இருந்தாலும் நீங்கள் அந்த விஎம்மில் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஸ்டின் ஹோஸ்ட் வழியாக நீங்கள் ஒன்றும் இல்லை, அங்கே கனெக்டில் போய்ட்டு வயா பேஸ்டின் அதை கிளிக் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் பேஜ் ஓப்பன் ஆகிடும், ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்வலாக வந்து இந்த நம்ம ரிமோட் எடுத்தால் எப்படி வருமோ வெல்கம் டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும், அந்த விஎம் உடைய ஆர்டிபி இங்கே வந்துடும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ பேஸ்டின் ஹோஸ்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நான் நெக்ஸ்ட் போலாம். கிளியர் தானே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் அட்மின் சென்டர்
ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஆர்டிபி கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பேஸ்டின் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த டேப் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம நெட்வொர்க்கிங் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதாவது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கும். அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே ஒரு சப்நெட் இருக்கும். அந்த சப்நெட்டுக்குள்ளே நம்மளுடைய விஎம் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த நெட்வொர்க்கை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க்கிங் டேபில் தான் இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம டீட்டெயிலான செஷனில், நெட்வொர்க்கிங் வந்து ஒரு டெடிக்கேட்டட் செஷன் தான். அந்த நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு நான் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நெட்வொர்க்கிங் செட்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணணும். ஒரு விஎம்ஓட நெட்வொர்க் செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடணும்னா, ஸோ ஓவர்வியூ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸ், நெட்வொர்க்கிங்கிறதுல நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி லோட் பேலன்சிங், இந்த ரெண்டுமே வந்து நம்ம செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டாபிக்ஸ், லோட் பேலன்சிங், நெட்வொர்க்கிங் வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து நெட்வொர்க் மேனேஜர் இருக்குது, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிற மாட்டோம். இந்த ரெண்டும் வந்து நெட்வொர்க் மேனேஜரும் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிற மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸும் லோட் பேலன்சிங் தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நெட்வொர்க் செட்டிங்ஸில். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கிடைக்கும். இப்போதைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா செட்டிங்ஸ் கீழே நம்மளுக்கு டிஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டிஸ்க்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த விஎம்க்கு எத்தனை டிஸ்க்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் ஓஎஸ் டிஸ்க்கு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓஎஸ் டிஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டிஸ்க்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டேட்டா டிஸ்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு டேட்டா டிஸ்க் வேணான்னு சொல்லியிருப்பேன் நான். இப்போது அந்த ஓஎஸ் டிஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த டிஸ்குடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ விர்ச்சுவல் மிஷினுடைய இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ கீழே ஃபஸ்ட்டு கனெக்ட், நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங், நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸில் டிஸ்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த டேப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். யாராவது உங்கள்கிட்ட விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க்ஸ் இப்போது ஜஸ்ட் ரஃபாக கேட்குறாங்க, ஒரு பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினை கொடுத்து இந்த மிஷினில் எவ்வளோ டிஸ்க் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, அந்த விஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஓஎஸ் டிஸ்க் தான். அந்த ஓஎஸ் டிஸ்க்கை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க எது ஓஎஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, கீழே இருக்கிறது டேட்டா டிஸ்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த டேட்டா டிஸ்க், இந்த ஓஎஸ் டிஸ்க், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டாம், இப்போதைக்கு இது தேவையில்லை, விட்டுருங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய் பண்ணுறப்போ ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய் பண்ணுறப்போ அட்வான்ஸ்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், அட்வான்ஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு டேப் இருந்திருக்கும். அதில் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது லைசன்சிங் ரிலேட்டடு, அது இப்போதைக்கு அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோஸ்ட்டு, செக்யூரிட்டி குரூப்ஸு, இங்கே அந்த செக்யூரிட்டி டைப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய் பண்ணுறப்போ செக்யூரிட்டி டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம விஎம் டிப்ளாய் பண்ணுறப்போ செக்யூரிட்டி டைப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் டேபில் 3rd இல்லை 4th இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ், செக்யூரிட்டி டைப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே ஒரு வார்னிங் இருக்குது பாருங்கள், செக்யூரிட்டி குரூப் கேன் பி அப்டேட்டட் வென் த வர்ச்சுவல் மிஷின் இஸ் ஸ்டாப்ட் ஆர் டீஅலோகேட்டட் ஸ்டேட். அதாவது மிஷினை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த செட்டிங்கை மாற்ற முடியும், டைரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு வேளை உங்கள் மேனேஜர் வந்து
செக்யூரிட்டிஸ் டைப்பை வந்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரஸ்டடுக்கு மாற்ற சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விஎம்ஐ போயிட்டு பவர் ஆஃப் பண்ணணும். ஓவர் வியூவில் போயிட்டு விஎம்ஐ ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப கான்ஃபிகரேஷன் வந்து இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை அண்ட் சேஞ்சஸ் இருக்கும். இந்த அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகும் விர்ச்சுவல் மிஷினில். ஓகேவா? இப்படி தான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கான்ஃபிகரேஷனில் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டி ரிசர்வேஷன், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி டைப், ஹோஸ்ட் குரூப். ஸோ இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பிளேஸ்மெண்ட் குரூப்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இது வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கான்ஃபிகரேஷனில் நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா செட்டிங்ஸ் விட்டுட்டு அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன் இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இது தேவை கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குன்னா விஎம்முடைய ஸ்டேட்டஸ், கம்ப்யூட்டர் நேம், பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, ஜென்ரேஷன் என்ன, ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன லொக்கேஷன், அவைலபிலிட்டி, ஜோனு, ரிசோர்ஸ் குரூப்பு, சப்ஸ்கிரிப்ஷனு என்னன்ட்டுன்னு இந்த ரிசோர்ஸ் ஐடின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய யூனிக் ஐடி. ஓகே? ஸோ இந்த ரிசோர்ஸ் ஐடியெலாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக ஏதாவது ஆட்டோமேஷன், அதாவது ஆட்டோமேஷன் ஏதாவது பண்ணுறப்போ இந்த ரிசோர்ஸ் ஐடி வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஆட்டோமேஷன் ரிலேட்டட் திங்ஸில் வந்து இந்த ரிசோர்ஸ் ஐடி யூஸ் ஆகும். இந்த ரிசோர்ஸ் ஐடிங்கிறது இட்ஸ் அ யுனைக் ஐடி. இது வந்து யுனைக்கான இருக்கும். ஒவ்வொரு ரிசோர்ஸுக்குமே வந்து ஒரு ஐடி இருக்கும். ஈவன் ரிசோர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு கூட ஒரு ஐடி இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த லாக் ஆப்ஷனுங்கிறது, ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன்ஸ் டு எடிட், எனக்கு வந்து பர்மிஷன் இல்லைன்னு நான் வந்து கான்ட்ரிபியூட்டர் ரோலில் இருக்கேன். ஸோ எனக்கு பர்மிஷன் இல்லைன்னு வந்து வருது. ஸோ இந்த ஜென்ரலாக வந்து இந்த லாக்குடைய நீடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லாக்னு என்ன, சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே வச்சு லாக் பண்ணுறது. இப்போ நார்மலாக நம்ம ஜஸ்ட் டோர் லாக் பண்ணுறோம் அப்படின்னா டோரை வச்சு கீயை வச்சு லாக் பண்ணிவிட்டு யாராலையும் அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஜென்ரல் மீனிங். ஸோ இங்கே விர்ச்சுவல் மிஷினில் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போது ஆக்சிடென்டலாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த விர்ச்சுவல் மிஷினை யாரோ ஒரு ஃப்ரெஷராக வந்தவங்க தெரியாமல் இந்த விர்ச்சுவல் மிஷினை டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது டெலீட் ஆகக்கூடாது. ஆக்சிடென்ட்லி யாராவது டெலீட் பண்ண ட்ரை பண்ணால் அது டெலீட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, லாக் செட் பண்ணி வைப்பீங்க. லாக் செட் பண்ணி வச்சுட்டா அவங்களால டெலீட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எரர் காட்டும், இந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷினை லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ யாரை டெலீட் பண்ண முடியும், யார் ஓனரோ, யார் இந்த லாக் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த விஎம்ஐ டெலீட் பண்ண முடியும். இதுதான் இந்த லாக்குடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலிங். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலான செஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி விர்ச்சுவல் மிஷினுடைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து இங்கே இருக்கும். அது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலிங் இந்த ஆப்ஷனுமே வந்து நம்ம ப்ராபப்ளி நம்ம வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலிங் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற டேபு. இந்த செக்யூரிட்டி டேப்பில் வந்து ஐடென்டிட்டி அண்ட் டிஃபெண்டர் ஆன் கிளவுட் இந்த 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இதை இக்னோர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. ஸோ இதை இக்னோர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ இந்த பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரியில் தான் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நம்ம பேக்கப் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக ஃபோனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் பேக்கப் எடுப்போம், அப்புறம் மெசேஜஸ்ஸு, கால்ஸு இதெல்லாம் வந்து பேக்கப் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷினையே வந்து எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி
நம்ம டீட்டெயிலாக அந்த செஷன் வர்றப்போ படிக்கலாம். இது எங்கே இருக்குன்னா அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷின் ஓவர்வியூல கீழே பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இந்த ஆப்ஷன் இருக்கும். பேக்கப், டிசாஸ்டர் ரெக்கவரி, ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம அந்த செஷன் வர்றப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷனில் வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த ஆட்டோ ஷட் டவுன், நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் விஎம் டிப்ளாய் பண்ணுறப்போ பார்த்துருப்போம். விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடணும் அப்படிங்கிறத நம்ம வேணும்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆட்டோ ஷட் டவுன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ராஜெக்டில். ஏன்னா எந்த மிஷினும் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகக்கூடாது. பட் ஷட் டவுன் அப்படியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மெக்கானிசம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ப்ராஜெக்டில். ஸோ இப்போதைக்கு வந்து இதை நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இதில் வந்து ஒன்றும் பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரன் கமாண்ட். ஸோ இந்த ரன் கமாண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதாவது என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த ரன் கமாண்டுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்க, ஓகே, இந்த பாருங்கள், ரன் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ரன் கேட்கும். ஸோ இது ஒன்றும் கிடையாது. இப்போது இங்கே நம்மளோட லேப்டாப்பில் நம்ம போயிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த சிஎம்டி ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிஎம்டியிலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த நம்ம லேப்டாப்லேயே வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி போகாமல் இந்த சிஎம்டியிலேருந்தே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய லேப்டாப்போடைய நேம் வந்து இங்கே காட்டுது. அதே மாதிரி என் லேப்டாப்பில் என்ன ஐபி இருக்குது, நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன், என்ன ஐபி இருக்குது அப்படின்னா ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஐபி அட்ரஸஸ் எல்லாம் காட்டும். என்னுடைய லேப்டாப்பில் என்னென்ன ஐபி அட்ரஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கிற ஐபி அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த நேவிகேஷன் பண்ணாமல், அதாவது நெட்வொர்க் போய் செக் பண்ணாமல், ஹோஸ்ட் நேமை போயிட்டு நம்ம இந்த மாதிரி இங்கே போய் செக் பண்ணதுக்கு பதிலாக நம்ம இந்த சிஎம்டி வச்சு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம லாகின் பண்ணாமலே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன கமாண்ட் வந்து நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷினில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது நம்ம இந்த சிஎம்டி வழியாக நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு அப்டேட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம விஎம்குள்ளே லாகின் பண்ணி போய் ஸ்டாப் பண்ணணும்னு இல்லை, அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். இப்போது ஒரு சிம்பிள் கமெண்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். இந்த விஎம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஎம்முடைய ஐபி டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும். நான் எப்படி என்னுடைய லேப்டாப்பில் ஐபி டீட்டெயில்ஸை பார்த்தனோ அதே மாதிரி அது கமெண்ட் பண்ணணும்னா ஐபி கான்ஃபிக். ஸோ இதுதான் அந்த கமாண்டு ஐபி செக் பண்ணக்கூடிய கமாண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கமாண்டை ரன் பண்ண உடனே எனக்கு இந்த கமாண்ட் வந்து எங்கே ரன் ஆகுதுன்னா இந்த விஎம்குள்ளே ரன் ஆகுது. விஎம்குள்ளே இருக்கக்கூடிய ஓஎஸில் இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகுது. ஓகே. இந்த கமாண்ட் ரன் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து இங்கே கீழே இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து காட்டிடும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம இன்டர்நெட்லேருந்து விஎம்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி கொண்டு வரணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபி கான்ஃபிகோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுதான் இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஐபி அட்ரஸ், அதாவது ப்ரைமரி ஐபி அட்ரஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நேற்று. ப்ரைமரி ஐபி அட்ரஸ்னால் என்னது, அதாவது அந்த விஎம்முடைய ப்ரைவேட் ஐபி, அதுதான் ப்ரைமரி ஐபி அட்ரஸ். ஒரு ஐபி வந்து இனிஷியலாக ப்ரைமரியாக ஒரு ஐபி வந்து அசைன் ஆகும்னு சொல்லியிருப்பேன் அந்த விஎம்க்கு. ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி ஐபி அட்ரஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை நம்மளுக்கு இங்கே காட்டிடுச்சு. நம்ம அஜூர் போர்ட்டலில் போயிட்டு செக் பண்ணோம்னா இந்த ஐபி அந்த ஐபி மேட்ச் ஆகும். இது வந்து
இங்கே வரக்கூடிய அவுட்புட் வந்து ஓஎஸ்குள்ளேருந்து வரக்கூடிய அவுட்புட். அதாவது விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய விண்டோஸ் சர்வர்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வருது. அஜூர் போர்ட்டலில் பார்க்குறது அது வந்து அஜூருடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் நல்லா ரெண்டையும் நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைண்டில் வச்சுக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டயத்தில் வந்து சின்ன சின்ன கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த சிஎம்டி அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டேப் வந்துடும், அதாவது சிஎம்டி வந்துடும் இது. ஓகேவா? இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசபிள் என்எல்ஏ, டிசபிள் விண்டோஸ் அப்டேட், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸு இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து விர்ச்சுவல் மிஷின் அதாவது ஓஎஸ்குள்ளே ரன் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள் ஆர்டிபி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டிபி செட்டிங்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் இது. இப்போ இதை வந்து நான் விண்டோஸ்குள்ளே அதாவது சர்வருக்குள்ளே லாகின் பண்ணாமல் இங்கேருந்தே நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதை நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகிடுங்க. கீழே ரன் ஆகிட்டு இதுக்கான செட்டிங்ஸை வந்து நம்மளுக்கு இங்கே கீழே அவுட்புட்டில் காட்டிடும். இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம், பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து இன்டர்வியூவில் இல்லை ப்ராஜெக்டில் ரன் கமாண்ட் வழியாக இந்த கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் பர்டிகுலர் விஎம்மில் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் போய் ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இந்த இதில்? இல்லைண்ணா. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அது என்ன அவுட்புட்னு பாருங்கள். ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கான அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கு, அங்கே வந்திருக்கு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம விஎம்குள்ளே லாகின் பண்ணி செக் பண்ணாமல் இங்கேருந்து செக் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த ரன் கமாண்டுடைய ஒரு மெயின் ஃபீச்சர். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? கிளியராக நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே, ஸோ ஆப்ரேஷனில் ரன் கமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இதை இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மானிட்டரிங் அப்படிங்கிற டேப் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் இருக்குது, இதுவுமே நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விர்ச்சுவல் மிஷினு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மிஷினில் ஓவர்வியூ கீழே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்பப்போ மைண்டில் வச்சுக்கிறணும், எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனில் இருக்கும், அது பேர் வந்து ஹெல்ப் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேவா? இந்த ஹெல்ப் ஆப்ஷனில் ரிசோர்ஸ் ஹெல்த், பூட் டயக்னோஸ்டிக்ஸ், சீரியல் கன்சோல், ரீசெட் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ரீடிப்ளாய், ரீஅப்ளை, இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றுமே வந்து இம்பார்ட்டண்டானது. ஓகேவா? ஸோ இந்த ரிசோர்ஸ் ஹெல்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரிசோர்ஸ் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா, இந்த விஎம்ங்கிறது ஒரு ரிசோர்ஸ், இந்த விர்ச்சுவல் மிஷின் இஸ் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ். அப்போது இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே தான் போய் செக் பண்ணுவோம். இது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வரும். இந்த விஎம் அதாவது VM4 அப்படிங்கிற ஒரு விஎம் வந்து ஒர்க் ஆகலை, ஃபெயில்டில் இருக்குது, விஎம் வந்து கிளைண்ட்டால் ரிமோட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த விஎம்முடைய ரிசோர்ஸ் ஹெல்த்தை தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதாவது அந்த விர்ச்சுவல் அதை ஏன் ரிசோர்ஸ் ஹெல்த்தை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபீவராக இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணோன்னா டாக்டர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், நம்மளுடைய ஹெல்த்தை செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு ஓகே ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற ஒரு இதை வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மெடிசின் ப்ராசஸை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவார். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த விஎம் வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அது எங்கன்னா ஹெல்ப்பு கீழே ரிசோர்ஸ் ஹெல்த். ஓகேவா? அதில் ப்ரெசண்ட்டாக என்ன இருக்குது, அவைலபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அவைலபிள் அப்படி க்ரீன் டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் இஸ் அ
ஹெல்தி ஒன். அந்த விர்ச்சுவல் மிஷினில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரன்னிங்கில் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? இது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போது இந்த விஎம்மில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஏதோ ஒன்று கரப்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டிக் மார்க் இருக்காமல் ஏதாவது வார்னிங் சிம்பிள் இங்கே இருக்கும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இங்கே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஹெல்த்துக்கான ஹிஸ்ட்ரி வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஹெல்த் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி டேட்டில் 6 ஹெல்த் ஈவெண்ட் வந்து அலர்ட் அந்த 6 ஹெல்த் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி டேட்டில் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு. என்னென்ன ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையாங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே தான் அப்டேட் ஆகும். இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து அவைலபிள். ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி இது என்ன நடந்துச்சு, இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு, என்ன ரீசனில் ஸ்டாப் ஆச்சா ஸ்டார்ட் ஆச்சா அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த விர்ச்சுவல் மிஷின் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 6 ஈவெண்ட் ஹெல்த் ஈவெண்ட் வந்து இதில் ரெஜிஸ்டர் ஆகிடுக்கு. அது என்னென்ன ஹெல்த் ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கூடியதான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, கீழேருந்து வரலாம். 6:35 GMT 5:30+ அப்படிங்கிற டைம் ஜோனில், அதாவது இது வந்து ஜிஎம்டிங்கிற டைம் ஜோனில் இருக்குது, நம்ம டைம் ஜோனில் இல்லை. ஜிஎம்டி அப்படிங்கிற டைம் ஜோனில் வந்து 6:35 AM 6:35 AM மார்னிங் டைம். இப்போ நம்ம ஆக்சுவலாக பண்ணது இப்போ ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். பட் இது வந்து வேறு டைம் ஜோனில் இருக்கிறதுனால இது வந்து டைம் ஜோன் வந்து தப்பாக காட்டுது. ஓகே, பட் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ இந்த டைம் ஜோனில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்ன அக்கர் ஆகிருக்குன்னு பாருங்கள். விர்ச்சுவல் மிஷின் அலோகேட்டட் யார் பண்ணது அப்படின்னா கஸ்டமர் இனிஷியேட்டட் அப்படின்றது இங்கே வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அட் மண்டே 18th March இந்த டைமில் Azure monitoring system received the following information regarding the virtual machine. இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The virtual machine is a progress of being set up as requested by authorized user or the process. No action is pending அப்படின்ற மாதிரி வருது. அதாவது என்னென்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த இடத்துல அலோகேட் ஆகுது, ஒரு ஆத்தரைஸ்டு யூசர், அதாவது இந்த அஜூர் போர்ட்டலுக்கு அக்சஸ் இருக்கக்கூடிய யூசர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஹெல்த் ஈவெண்ட்டு வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 minute என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டார்டட் பை த யூசர் கஸ்டமர் இனிஷியேட்டட் அப்படின்ட்டுருக்கு. அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினு இங்கே எப்படி அலோகேட் ஆச்சோ, அலோகேட் மீன் கிரியேட் ஆகிறது, கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? அப்போது விர்ச்சுவல் மிஷின் இஸ் ஸ்டார்டிங் ஆஸ் ரிக்வெஸ்டட் பை ஆத்தரைஸ்ட் யூசர். அப்போது இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து அடுத்த ஒரு 1 minute வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 minutesக்கு அப்புறம் 6:37 வந்து என்ன வந்திருக்குன்னா, ரீபூட் இனிஷியேட்டட் ஃப்ரம் இன்சைட் தி மிஷின் அப்படின்ற வந்திருக்கு. ஸோ இது யார் பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர் இனிஷியேட்டட் அப்படின்ற மாதிரி நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, virtual machine is undergoing a reboot as requested by restart action triggered by the authorized user. ஸோ இவங்க அந்த 6:37 வந்து ஓஎஸ் லெவலில் இருந்து, அதாவது ஓஎஸ்குள்ளே இருந்து ரீபூட்டை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி 6:38 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஸ்டாப்பிங் அண்ட் டீஅலோகேட்டிங் அப்படின்றது திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மிஷின் வந்து திரும்பவும் ஸ்டாப் ஆகிடுக்கு. இந்த டயத்தில் வந்து இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் இனிஷியேட்டட். கஸ்டமர்னால் யாருன்னா நம்ம, அதாவது யார் அட்மினாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த விஎம்ஐ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஹெல்த் ஸ்டேட்டஸும் வந்து நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி யார் என்ன டைமில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷினுடைய ஹெல்த் ரீசன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், ரிசோர்ஸ் ஹெல்த்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷினில் என்னென்ன நடந்தாலும் எல்லாமே வந்து இங்கே அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த விஎம்ஐ ஒரு தடவை ரீபூட் பண்ணி விட்றேன்.
இங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ணி விட்றேன். அதுக்கான ரிசோர்ஸ் ஹெல்த் வந்து இங்கே அப்டேட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ரீபூட் ஆகட்டும். ரீபூட் ஆனதுக்கப்புறமா இங்கே ரிசோர்ஸ் ஹெல்த்தில் போயிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ரீபூட் பண்ணியிருக்கிற அந்த ரிசோர்ஸ் ஹெல்த் அந்த இது வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சா இல்லையான்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் ஹெல்த்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம், கிளியர் தானே? ஓகே. ஸோ ஓகே, அந்த ரீபூட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்த்துக்கலாம். அது ரீபூட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பூட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆப்ஷனுங்கிறது என்ன? இது வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்போ ஒரு ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதாவது நீங்கள் ப்ராஜெக்டில் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க. ட்ரபிள் ஷூட்டுங்கிறது என்னென்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் தான் வந்து அதில் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? அதாவது விஎம்எல் விர்ச்சுவல் மிஷின் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து மேனேஜர் இல்லை கஸ்டமர் சொல்லுவாங்க, விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒர்க் ஆகலை, என்னால் ஆர்டிபி எடுக்க முடியல, விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹேங் ஆகி நிற்குது, ஏதோ ஒன்று சம்திங் நம்மளுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எங்கே செக் பண்ணுவோம்? ஓவர் வியூவில் செக் பண்ணுவோம். ஸோ ஓவர் வியூவில் போயிட்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம், ரன்னிங்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் மிஷினுடைய லைவ் ஸ்டேட்டஸ் இப்போது நம்ம லேப்டாப் எடுத்துக்கலாம். லேப்டாப் வந்து ஒரு சில டயத்தில் ஹேங் ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய லேப்டாப்புடைய மதர் போர்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் ஓடிட்டே இருக்கும், லேப்டாப் ஆனில் தான் இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் ஸ்டக் ஆகி நிற்கும் அப்படியே. ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்ட்லேருந்து உள்ளே இருக்கிற ஃபேன்லேருந்து எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஹீட் ஆகிற சவுண்டோட உங்களுக்கு நல்லா கேட்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய விர்ச்சுவல் மிஷின் அதாவது லேப்டாப் ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் ஓஎஸ் ஹேங் ஆகி நிற்கிது. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் இந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம அதை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நான் அந்த விஎம்ஐ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இங்கே அப்டேட் ஆகிடுக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டைம் நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஓகே, அதுக்குள்ளே இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். பூட் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷின் ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரன்னிங்கில் இருக்கிறப்போ இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்ரி மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஸ்க்ரீன்? கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் போட்டிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் விழுந்துடும். ஓகேவா? இதுதான் லாக் ஸ்க்ரீன், அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய லாக் ஸ்க்ரீன். அப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய லாக் ஸ்க்ரீனை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜில் போய் போட்டு வைக்கும் அஜூரில். ஓகே, இது ஏன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்குது அப்படின்னா, இப்போது நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு? ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்னு காட்டுது ஓவர் வியூவில், ஆனால் நம்ம எப்படி லைவாக பார்க்குறது அப்படின்னா இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆப்ஷன் வழியாக தான் இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸை வந்து நம்ம லைவாக செக் பண்ண முடியும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். நம்ம வேறு ஆல்ரெடி ஓஎஸ் லெவல் வந்து ரீபூட் வேறு பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 11:21 இருக்கா? ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், இந்த ஸ்க்ரீன் வந்து மாறும், இந்த டைமிங் வந்து மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்வர் வந்து ரன்னிங்கில் இருக்குது, இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எவ்ரி செகண்டுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து வந்து நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பர்பஸ்க்காக தான், அதாவது நம்ம பார்க்கணும், நம்ம லைவ் ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ணணுங்கிறக்காகத்தான் இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11:22க்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த சர்வர் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு, அதாவது லைவாக ரன்னிங்கில் இருக்குது. இந்த சர்வருடைய ஸ்க்ரீன் வந்து லாக் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. அப்போது சர்வர் வந்து ஹேங்கே ஆகலை அப்படிங்கிற டெசிஷனுக்கு நம்ம வரணும். புரியுதுங்களா?
சர்வர் வந்து ஹேங் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனே வராது. பிளாங்க் ஸ்க்ரீன், ஒரு பிளாக் கலர் விண்டோ மட்டும்தான் வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா விஎம் வந்து ஸ்டாப்பில், அதாவது ஹேங் ஆகி நிற்குது அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது யா ஸோ லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு, லாக் ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா விஎம் வந்து ரன்னிங்கில் இருக்குது. கம்ப்ளீட்டாக பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா விஎம் வந்து ஹேங் ஆகி நிற்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இந்த பூட் டயக்னோஸ்டிக் ஸ்க்ரீனில்? கிளியர் தானே? இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் 18 மார்ச், இந்த டைமிங் இங்கே டைமிங் கூட நம்மளுக்கு இங்கே வந்துடும், எந்த டைமில் இந்த ஸ்க்ரீன் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் ஸ்க்ரீன் இமேஜ், இந்த லாக் ஸ்க்ரீன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அஜூர் எடுக்க எடுக்க அந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ்லேருந்து நம்மளுக்கு இங்கே வந்து காட்டுது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இமேஜை நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய வியூவுக்கு காட்டுது. ஓகேவா? அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்து ஒரு 3 செட்டிங்ஸ் இருக்கும். அது என்னென்னா எனபிள் வித் மேனேஜ்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், எனபிள் வித் கஸ்டம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், டிசபிள், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த இமேஜ் எல்லாம் போயிட்டு ஒரு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி, அதாவது ஸ்டோரேஜ் நம்மளாக கிரியேட் பண்ணி நம்ம அந்த ஸ்டோரேஜ் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இமேஜ், இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டோரேஜ்லேயே தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா இது வந்து அஜூர் சைட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜில் போய் டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அஜூருக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பே பண்ணணும். அதுவே நம்ம ஸ்டோரேஜில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எந்த டைமில் பே பண்ணணுமோ அந்த அதாவது பில்லிங் டைம் வந்தோடனே பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எனபிள் வித் மேனேஜ்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெக்கமெண்டட், எனபிள் வித் கஸ்டம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டிசபிள் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட் ஒன்று அஜூர் சைட்லேருந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து எனபிள் வித் கஸ்டம் அக்கௌண்ட். இது வந்து என்ன, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகேவா? அதாவது நம்மளுடைய ஓன் ஸ்டோரேஜ் நம்ம வந்து சம் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்கியிருப்போம்ல, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வச்சு இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போது டிசபிள்னு இருக்குது. இப்போ நான் டிசபிள் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, லாக் ஸ்க்ரீன், அது வரவே வராது, அது போயிடும். ஸோ நான் பேக் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்க்ரீன், இந்த இடத்துல ஸ்க்ரீன் வராது. இங்கே பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு போயிடுச்சு. என்ன வருது, பூட் டயக்னோஸ்டிக்ஸ் இஸ் நாட் கான்ஃபிகர்ட் ஃபார் யுவர் விர்ச்சுவல் மிஷின். உங்களுடைய விர்ச்சுவல் மிஷினில் பூட் டயக்னோஸ்டிக்ஸ் கான்ஃபிகர் ஆகலை அப்படின்ட்டு வந்துடுச்சு. திரும்ப நம்ம வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கலாம். திரும்ப போய்ட்டு நான் எனபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன், அதாவது அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப அந்த செட்டிங்ஸ் வந்து எனபிள் ஆகிடும். இப்படித்தான் இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸை ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கிறது. ஓகேவா? இந்த இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, அதாவது எனபிள் பண்ணுறது டிசபிள் பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பூட் டயக்னோஸ்டிக்ஸை திரும்ப எனபிள் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். ஏன்னா இப்போ தானே எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அது போய் ஸ்டோரேஜில் போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப நம்மளுக்கு வரணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? இதுதான் அந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ் செட்டிங்ஸு. இது நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பார்க்குற அந்த டாபிக் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம், சீரியல் கன்சோல். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன கீவேர்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூட் டயக்னோஸ்டிக்ஸ்னால் என்ன, ரிசோர்ஸ் வெல்த்னா என்ன, சீரியல் கன்சோல்னால் என்ன. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது வந்து என்னங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த சீரியல் கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து இஷ்யூ ஆகி கிராஷ் ஆகி நிற்குது அப்படின்னா இந்த சீரியல் கன்சோல் வந்து சாக் கமெண்ட் சொல்லுவாங்க, SAC
சாக் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து இங்கே நம்மளுடைய சிஎம்டி இங்கே நம்மளோட லேப்டாப்பில் எப்படி சிஎம்டி வழியாக அஜூர்லாம் கனெக்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி செக் பண்ணோமோ, இந்த விர்ச்சுவல் மிஷினில் இந்த சாக் கமெண்டை வச்சு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். அதாவது ஒருவேளை இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹேங் ஆகிட்டு இல்லை சரியாக ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அதில் நம்ம இந்த சாக் கமெண்ட்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ரேரு, இதெல்லாம் நம்ம பெருசாக ஒர்க் பண்ணிக்கிற மாட்டோம். ஸோ இதை இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பெருசாக இது பண்ணாமல் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா இங்கே வந்து செட்டிங் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒன்றும் இது கிடையாது. ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஹிட் ஆன் கீபோர்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப்என் இருக்குது பார்த்தீங்களா? எஃப்என்ங்கிறது ஃபங்க்ஷனேட்டு, இந்த பக்கம் பவர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சிம்பிள் நம்ம அடிக்கடி இந்த பவர் சிம்பிள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த எஃப்என்னுங்கிறது ஃபங்க்ஷனு, F8ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நம்மளுடைய லேப்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயாஸ் செட்டிங்ஸ், அதாவது உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பை ரீபூட் பண்ணிட்டு F8 இல்லை F10 ப்ரெஸ் பண்ணுவீங்க ஜென்ரலாக. அது உங்கள் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா F8, F1லேருந்து F10, F12 வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த லேப்டாப்புடைய ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் தான். அதே மாதிரி இங்கே F8 அப்படின்னா உங்களுடைய விர்ச்சுவல் மிஷினுடைய அந்த ஹார்ட்வேர் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. பட் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதுக்கு பதிலாக இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த பவர் பட்டனில் வந்து ஒன்று ரீஸ்டார்ட் விஎம், இன்னொன்று ரீசெட் விஎம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ரீஸ்டார்ட் விஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே ஓவர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட்னு இங்கே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சீரியல் கன்சோலில். ஓகேவா? ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான். இந்த சீரியல் கன்சோல் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். இங்கே இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீஸ்டார்ட் சிம்பிள் வந்து ரீஸ்டார்ட் விஎம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரீஸ்டார்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரீஸ்டார்ட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக அப்ளை ஆகும் ரீஸ்டார்ட் வந்து. அது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீசெட் விஎம் ஹார்டுன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரீசெட் விஎம் ஹார்டுங்கிறது என்ன அப்படின்னா, இதை நம்ம கிளிக் பண்ண அப்படி இப்போ வந்து இதெல்லாம் ஏதும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம விர்ச்சுவல் மிஷினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சரியாக வந்து ரிமோட் ஆர்டிபி வரமாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது, விஎம் வந்து ஹேங் ஆகலை, ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம லேப்டாப் எடுத்துக்கிறோம், அப்பப்போ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஒன்று கீபோர்ட் ஸ்டக் ஆகிடும், இல்லை ஸ்க்ரீன் ஸ்டக் ஆகி நிற்கும், இல்லை ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பவர் பட்டனை லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுவோம், லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடும், திரும்ப ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரபிள் ஷூட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே ரீஸ்டார்ட் விஎம் அண்ட் ரீசெட் விஎம். இந்த ரீசெட் விஎம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய லேப்டாப் வந்து ஒரு தடவை ரீசெட் ஆகி, மொபைலில் நம்ம ரீசெட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, ஹேங் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு தடவை ரீசெட் பண்ணுங்க அப்படின்றது ஜென்ரலாக சொல்லுவாங்க எல்லாரும், மொபைலை ரீசெட் பண்ணால் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த விஎம் வந்து ரீசெட் பண்ணக்கூடியது. ரீசெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த விஎம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரீசெட் ஆப்ஷன். ரீஸ்டார்ட் ஆப்ஷன், ரீஸ்டார்ட்டுங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ரீசெட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மொபைல் ரீசெட் பண்ணுற மாதிரி இங்கே விஎம்மை ரீசெட் பண்ணிடுறது. ஓகேவா? இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். விர்ச்சுவல் மிஷின் வந்து அப்பப்போ ஏதாவது இஷ்யூ கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை மேம், கிளியர் தான். கிளியர் தானே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இங்கேயே பேர் இருக்குது, இங்கேயே டீட்டெயில் இருக்குது. ரீசெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து நம்ம ரீசெட் பண்ணுவோம். அதாவது இப்போது நம்ம ஒரு பாஸ்வேர்டில் லாகின் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம விர்ச்சுவல் மிஷினில் வந்து சம்திங் வெல்கம் 1246 வந்து ஒரு பாஸ்வேர்டில் லாகின் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை எனக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை, பாஸ்வேர்டு வந்து நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும். இப்போ மொபைலில் எப்படி வந்து பின்னு ஒர்க் ஆகலை அப்படின்னா
மொபைலில் பின் சேஞ்ச் பண்ணுவோம், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் இந்த பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை நம்ம இங்கேருந்து ரீசெட் பண்ணிக்கிறோம். ரீசெட் போயிட்டு ரீசெட்டில் 2 ஆப்ஷன் இருக்குது, ரீசெட் பாஸ்வேர்ட், ரீசெட் கான்ஃபிகரேஷன் ஒன்று. இந்த ரீசெட் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த யூசர்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிடும், அவ்வளோதான். ஆனால் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணாது. இப்போ எப்படி நான் மொபைல் ரீசெட்ன்ற சொன்னேன் பார்த்தீங்களா, லேப்டாப் ரீசெட் பண்ண மாதிரி மொபைல் ரீசெட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டை மட்டும் அதை ரீசெட் பண்ணிவிடும். ஆனால் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வராது. ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரீசெட் பாஸ்வேர்டில் வந்து 2 வகையான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரீசெட் பாஸ்வேர்ட், ஓகேவா, அதாவது 2 மெத்தட் இருக்குது. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்காங்க, ஆல்ரெடி ஒன் யூசர், we need to reset password. ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு யூசருங்கிற யாரும் இல்லை, நம்மளுடைய அட்மின் யூசர் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு யூசர் வந்து நம்ம ஆல்ரெடி விஎம் கிரியேட் பண்ணி ஒரு யூசர் செட் பண்ணிட்டோம், ஒரு அட்மின் யூசர். அந்த அட்மின் யூசருக்கு நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா, இல்லை பாஸ்வேர்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீசெட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த அட்மின் யூசருக்கும் பாஸ்வேர்டு நம்ம ரீசெட் பண்ணி லாகினே ஆக மாட்டேங்குது, திரும்பவும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம நியூ யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ யூசர் அண்ட் பாஸ்வேர்ட், புதுசாக ஒரு யூசரும் பாஸ்வேர்டும் நம்ம அஜூர் போர்ட்டல்லேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி ஒன் அட்மின் யூசர், we need to reset the password. ஆல்ரெடி ஒரு அட்மின் யூசர் இருக்கார், அவருக்கு பாஸ்வேர்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதாவது அவர் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மளோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த யூசரும் அந்த பாஸ்வேர்டுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம மல்டிபிள் டைம் இந்த பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் நாட் ஒர்க்கிங். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு நியூ யூசர் அண்ட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஒன் அட்மின் யூசர் we need to reset the password அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி யூசர் நேம் யார், அஜூர் குளோப் தான் நம்மளுடைய யூசர் நேம். பாஸ்வேர்டு என்ன, வெல்கம் 12345 நான் என்ன பண்ணுறேன், அந்த பாஸ்வேர்டு அஜூம் பண்ணுங்கள், அந்த பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் @12345 நான் செட் பண்ணுறேன், வெல்கம் @12345. ஸோ அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வெல்கம் @12345 கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது வெல்கம் @12345ங்கிற பாஸ்வேர்டை நான் அப்டேட் பண்ணுறேன். யாருக்கு, இந்த அட்மின்ங்கிற யூசருக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எதனால், என்னுடைய பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால, அதாவது அட்மின் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலைன்றதுனால நான் இந்த பாஸ்வேர்டை வச்சு இந்த பாஸ்வேர்டில் நான் ரீசெட் கொடுக்குறேன், பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரிக்வெஸ்டிங் இன் ப்ராசஸ், ஏஆர்எம் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிடலாம் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டிபியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ தான் நான் அந்த பாஸ்வேர்டை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஏஆர்எம் ரிக்வெஸ்ட் இஸ் சக்சீடட், பாஸ்வேர்டு ரீசெட். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு ஃபார் வர்ச்சுவல் மிஷின் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் அந்த விஎம்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யூசர் ஐடி யார், சேம் அஜூர் குளோப் தான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஓல்டு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், அதாவது வெல்கம் 12345 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் 12345 கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எரர் வந்துருச்சு, ஏன்னா நான் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போது என்னுடைய கரண்ட் பாஸ்வேர்டு என்ன, வெல்கம் @12345. இப்போது என்னுடைய கரண்ட் பாஸ்வேர்டு என்ன, வெல்கம் @12345. இதுதான் என்னுடைய கரண்ட் பாஸ்வேர்டு, அதாவது நான் ரீசெட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டு. இப்போது இந்த பாஸ்வேர்டை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சக்ஸஸ், டன். செகண்ட் ஒரு மெத்தட் இருக்குது, நியூ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்.
அதாவது இந்த அட்மின் யூசர் வந்து ஒர்க் ஆகலை, யூசர் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டோம், பட் பண்ணியுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு புது யூசர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் போயிட்டு என்ன நேம் கொடுக்குறேன்னா அஜூர் யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். அஜூர் யூசருங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போது விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு இது காட்டிடுறேன், எங்கே வந்து அந்த யூசர்ஸ் இருக்கும்னு. இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? இந்த இதை ஓப்பன் பண்ணி இதில் லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே இதில் யூசர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் நம்மளோட யூசர் ஐடி, அஜூர் குளோபல் யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா. இந்த யூசர் ஐடி பில்ட்-இன் அக்கௌண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்ம ஃபஸ்ட்டு விஎம் கிரியேட் பண்ணப்போ கொடுத்தோம். அப்போது இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு அட்மின் அக்கௌண்ட் அப்படிங்கிறதா இதுக்கான ரெப்ரஷன். ஓகே, இந்த அக்கௌண்ட் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. இங்கே டெலீட் ஆப்ஷன் இருந்தாலும் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? நான் ஏன் இப்போ இதை காட்டுறேன் அப்படின்னா, நம்ம இங்கே போயிட்டு இன்னொரு யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசர் வந்து இங்கே தான் வரும், இங்கே தான் ஆட் ஆகும். இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிமோட், அதாவது இந்த விஎம்ஐ ஆர்டிபி ரிமோட் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கவே முடியாது இங்கே ஒரு யூசர். ஓகேவா? அதுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து அஜூர் யூசர்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பாஸ்வேர்டு என்ன, வெல்கம் சேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், வெல்கம் @1 2 3 4 5 கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுதான். இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். அதாவது ரீசெட் பாஸ்வேர்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் போக செகண்ட் மெத்தட் வந்து யூசர் கிரியேட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சக்ஸஸ் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓஎஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அஜூர் யூசருங்கிற ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகிட்டார். ஆனால் இந்த யூசர் யாருன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, இவர் வந்து அட்மின் யூசரே கிடையாது. ஆனால் ஜஸ்ட் ஒரு யூசர் வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் நான் அந்த விஎம் வந்து கனெக்ட் பண்ணுறேன். எந்த யூசர் ஐடியை வச்சு புதுசாக இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அஜூர் யூசர் பாஸ்வேர்ட் வெல்கம் @1 2 3 4 5. அப்போது ஆல்ரெடி வந்து அஜூர் குளோபுங்கிறது ஒரு அட்மின் யூசர், அஜூர் யூசர் இந்த யூசர் வந்து ஒரு கெஸ்ட் யூசர் மாதிரி, அதாவது அடிஷ்னல் யூசர். பாஸ்வேர்டுமே வந்து வெல்கம் @1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். என்னாலவும் லாகின் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எத்தனை யூசர்ஸ் அக்கௌண்ட் இருக்குங்க, 2 யூசர் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று அட்மின் வந்து, இன்னொன்று வந்து கெஸ்ட் யூசர். அப்போது என்னால் 2 ரிமோட் எடுக்க முடியும் ஒரே மிஷினில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 ரிமோட் கனெக்ஷன் வந்துடுச்சு. இங்கே ஒரு ரிமோட் கனெக்ஷன், இது வந்து என்னுடைய அட்மின் யூசர், அதாவது குளோபல் அஜூர் குளோபல் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் ரிமோட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சர்வருடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னு. இங்கே பாருங்கள், 2 விஎம்மும் என்னால் ஓப்பன் பண்ண முடியுது, என்னால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுது. இந்த விஎம் சரி, அந்த விஎம் சரி. அதாவது விஎம் ஒரே விஎம் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சர்வர் ஓஎஸோடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒரு சர்வரில் நிறைய பேர் லாகின் பண்ணலாம் அட் அ டைமில். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்மின் யூசரில் ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி கெஸ்ட் யூசரில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு. நாளைக்கு நீங்களுமே செக் பண்ணி பார்க்கலாம், இதை நீங்கள் வந்து பிறகு செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரே லேப்டாப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாமல், இப்போ நான் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா உங்களால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஒரு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய லேப்டாப்பில் இருந்து ஆர்டிபி எடுங்க, அதே ஐபியை, இதே விஎம் ஐபியை நீங்கள் ஆர்டிபி எடுத்து உங்களுடைய யூசர் ஐடி புதுசாக கிரியேட் பண்ண அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிபி வரும். ஓகேவா? இப்போது நான் அந்த அட்மின் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த விஎம்மில் இங்கே டாஸ்க் பார் இருக்கும், கீழே இருக்கிறது டாஸ்க் பார், இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது.
இதில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர்னு சொல்லியிருக்கு, இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதை ஓப்பன் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ், யூசர் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. இதில் செகண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லி நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஎம்மில், அதாவது இந்த 104.211.32147 அப்படிங்கிற ஐபியில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷினில் 2 யூசர் லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. அட் அ டைமில் 2 பேர் லாகின் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஓகேவா? ஒன்று யார்? அஜூர் குளோபுங்கிற ஒரு யூசர், அட்மின் யூசர். இன்னொருத்தர் யார்? அஜூர் யூசர் அப்படிங்கிற ஒரு யூசர். அப்போது இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து இந்த விஎம்மில் வந்து லாகின் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த விண்டோஸ் சர்வருடைய ஒரு ஃபியூச்சர். சர்வருடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, ஒரு சர்வரில் நிறைய பேர் லாகின் பண்ணலாம். ஓகேவா? அப்போது அவங்க லாகின் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு திஸ் பிசி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு சி ட்ரைவில் போயிட்டு நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னா டெஸ்டிங் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டு இது யார் அட்மின், இது வந்து அட்மின் மோடில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அட்மினுடைய லாகினில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போயிட்டு நான் கெஸ்ட் யூசர் லாகின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது அஜூர் யூசருங்கிற ஐடியில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நான் செக் பண்ணேன் அப்படின்னா அதே சி ட்ரைவில் வந்து அந்த ஃபோல்டர் இருக்கும். எங்கடா இருக்குது? டெஸ்டிங் ஃபோல்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே சர்வரை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் இந்த இதுக்கான ஒரு இது. ஓகேவா? பாஸ்வேர்ட் ரீசெட் அண்ட் பாஸ்வேர்ட் நியூ யூசர் கிரியேஷன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம்.